செய்திக்குள்ள போலாம். மீகா 4வது அதிகாரம் 1வது வசனத்துக்குள்ள போலாம். மீகா 4:1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த சம்பவம் நடக்கும்போதுதான் திரளான ஜனங்க ஓடி வருவாங்களாம். எதுக்கு ஓடி வருவாங்க? எதுக்கு ஓடி வருவாங்க? ஓய் சர்ச்சில் பிரியாணி போடுறாங்க, ஓய் சர்ச்சில் சாம்பார் போடுறாங்களா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்கள் சின்ன வயசுல சிபிஎம் சர்ச்சு கொஞ்ச நாள் போயிருக்கிறோம். கொஞ்சம் காலம் அப்படி போயிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா 5 மணி நேரம் ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு ஒரு சாம்பார் ஒன்று போடுவாங்க. அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் அந்த சாம்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில இடங்களில் சொல்றாங்க, பாஸ் அப்படி நல்ல சாப்பாடு போடணும். நான் சொன்னேன், சாப்பாடு போடணும் நம்ம எதுக்குன்னா, எனக்கு விசுவாசம் இருக்கு, தூர இடங்கள்லேருந்து நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. அல்லேலூயா. இப்பவே வந்துட்டு இருக்கிறாங்க, பல இடங்கள்லேருந்து வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே கிச்சன்ல சமையல் நடைபெறும். அல்லேலூயா. எப்போ நடக்கணும்? ஒவ்வொரு சண்டையும் நடக்கும். என்னோட வாஞ்சை அது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க நீங்க தான் எடுத்து வந்து எங்களுக்கு கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தூர இடத்துலேருந்து வரக்கூடியவங்க அவங்க டிராவல் பண்ணி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால அவர்களுக்கு கண்டிப்பாக வரும் நாட்கள்ல கிச்சன்ல ஒவ்வொரு சண்டையும் சமையல் நடைபெறும். சந்தோஷமா? அவங்களுக்கு போடுறதுக்கு எங்களுக்கு என்ன பாச சந்தோஷம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்க ஹெல்ப் பண்ணா நீங்க சாப்பிடலாம். அந்த காரியங்களுக்கு செய்யறவங்க அது நடக்கட்டும். நாங்க வரும் நாட்கள் எங்க ஆசை என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருந்துடணும். இங்க என்ன சமைக்கிறாங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்குதான் கீழே ரூமை வந்து கொஞ்சம் ரெடி பண்றோம் கீழே. அதனால அப்படிதான் இருக்கணும்லாம் வாஞ்சை இருக்கு. அதனால கத்துறதெல்லாம் அந்த ரூம், டிஸ்கஷன் ரூம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா இருந்து எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு நைட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. மாலை ஆராதனை அங்க இருக்கு. மாலை ஆராதனை வெறும் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் சித்தமானால் இந்த வருஷத்திலேயே நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கீரப்பாத்திரோட நடக்குது. இன்னும் ஒரு இடத்துல ஈவினிங் சர்வீஸ் பல இடங்களை நடத்தணும்னு திட்டம். அதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சில மாதத்துக்குள்ள அது ஆரம்பிக்கப்படும். அல்ல சொல்லாமா? யோசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், கர்த்தர் அப்படி செய்வாராக. அப்போ ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களுக்கு மேலாய், ஆலயத்தையே கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? பர்வதம் சொல்றாரு. இது ஒரு பர்வதம். பர்வதம் அப்படின்னு வரும்போது ஆங்கிலத்தில் மவுண்டன் என்று சொல்லப்படுறது. மலை என்பதற்கு ஹில் என்று சொல்லப்படுறது. பர்வதம் என்று சொன்னால் மிகவும் உயரமானது, வெரி ஹை பிளேஸ், ரொம்ப உயரமா இருக்கக்கூடியது இது பர்வதம். அதுக்கு மேல சில இடங்கள் கூட இருக்கலாம், அது வந்து மவுண்டன். ஆனா ஹில் என்று சொல்லுது அதை விட உயரம் கம்மியானதா, குறைவா இருப்பதா ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். அல்லேலூயா. அதுக்குள்ள இடங்கள்லாம் இருக்காது, அப்படியே குத்துறை இருக்கும், அப்படியே குத்துறையா இருக்கும். அந்த ஹில் வந்து இல்லை, மவுண்டன் சொல்லும்போது அங்க போகலாம், அங்க கொஞ்சம் உயரமா சில ஸ்தலங்கள் இருக்கும் அங்க. அப்படிப்பட்ட இடங்கள் அது மவுண்டன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. அப்போ தமிழ்ல கொஞ்சம் ஹில்லுன்னு இருக்க இடத்துல மவுண்டன் அப்படிலாம் இருக்கு. ஆனா பைபிள் பல இடங்கள் அதை பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழும் எபிரேயத்திலிருந்து டைரக்டா மொழிபெயர்க்கப்பட்டதுதான். கேஜேவி நான் இப்போ இங்கிலீஷ்ல பார்த்தேன்னா மேக்சிமம் கேஜேவி பார்ப்பேன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் என்கேஜேவி, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அடுத்தது. அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வரும். இந்த நியூ என்ஐவி, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், கிடியன், இது அதெல்லாம் நிறைய வரும். இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா, மேக்சிமம் நீங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், பழைய வெர்ஷன் இருந்தா அது ரொம்ப நல்லது. அது எதுவுமே கலப்படம் இருக்காது. கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அப்படிலாம் அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஆதியாகமம். நான் இப்ப இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா,
இந்த ஆலயம்னா என்னன்னு சொன்ன நம்ம சபை, நம்ம எல்லாம் சேர்றதுதான் என்னது ஆலயம். இன்னும் கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, அதை கூட கர்த்தர் சபையாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா எல்லாமே 2 பேர் 3 பேர் எப்பவுமே அப்படி இல்லை. அது கூட்டமா வர இடமா இருக்கலாம், நீங்க தனியா ஒரு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற விஷயமா இருக்கலாம். எல்லாம் சபைக்குள்ள அடங்குகிற விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுதான் ஆலயம் என்று சொல்லப்படும். அப்போ இந்த ஆலயத்தை தேவன் ஆலயமாகிய பர்வதம், இதையே ஒரு பர்வதம் சொல்ல, இது ஒரு பெரிய பர்வதம். இந்த பர்வதமே எதுக்கு மேல உயர்த்தப்படுதா? ஆலயமா, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் என்ன பண்ணப்படுதா? இந்த மலைய, இந்த பெரிய என்ன சொல்றது பர்வதத்தை, மவுண்டன், பெரிய மவுண்டன், எல்லா மவுண்டனுக்கு மேல கர்த்தர் உயர்த்து வைக்க போறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி உயர்த்தப்படும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? அதுக்கு ஓடி வருவாங்களா? எதுக்கு ஓடி வருவாங்கன்னா, சாப்பிடுறதுக்காக வர மாட்டாங்களா? சீயோன்ல இருந்து வேதம் வருதுப்பா, எருசலேம்ல இருந்து வசனம் வருது, அவர் நமக்கு வழிகளை போதிப்பாரு, நம்ம அவருடைய வழியில நடப்போம். ஏன்னா அவர் வழியில நடக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய சாட்சி வெளியில பரவும். அல்ல சொல்லுங்களேன், உண்மையாவே இவங்க வித்தியாசமா வாழ்றாங்க, இவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. அப்போ இவங்க ஆராதிக்கிற கடவுள் உண்மையாவே அவங்க வல்லமை உள்ளவரா தான் இருப்பார்னு சொல்லாமலே புரிஞ்சுப்பாங்க நிறைய புறஜாதிகள். சத்தமா ஹல்லேலூயா. அதுக்குதான் நான் சொல்றேன், நிறைய குடும்ப பிரச்சனைகள்ல கூட நீங்க போய் புறஜாதியார்கிட்ட போய் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்க ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்கள்ட்ட தயவு செய்து உங்க குடும்ப பிரச்சனைய சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வர பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் பைபிள்ல தீர்வு இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க சபைக்கு வரும்போது அந்த வாரத்துல கர்த்தர் ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் பேசுவார், சகோதரிகள் கூடுகையில கர்த்தர் பேசுவார், ஃபாஸ்டிங் பிரேயர்ல பேசுவார், யூத் மீட்டிங்ல கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஆலோசனைகள் அங்க வரும். இன்னும் இன்னைக்கு ஆராதனை வந்தது போல நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க பர்சனல் பிரேயர்ல கர்த்தரோடு கூட பேசுவார். சத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் டெய்லி பிரேயர் பண்ணணும். ஏன் பிசாசு பிரேயர் பண்ண விட மாட்டான்? சினிமா பார்க்கும் போது அவ்வளவு எந்த தடையுமே வர மாட்டேங்குது, ஊர் சுத்துறதுக்கு எந்த தடையுமே வர மாட்டேங்குது. அது ஏன் பிரேயர் பண்ணும்போது மட்டும் அவ்வளவு தூக்கம் வருது? சொந்தக்காரங்க போன் பண்ணிடுறாங்க, நம்ம வராதவங்களா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் அப்படி நடக்குது? பிசாசு தடுக்கிறான். ஏன்னா கர்த்தர் உங்களை நடத்துறதுல பிசாசுக்கு பிடிக்கல, உங்களை தடுக்க பாக்குறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. போராடி அதுக்காக உபவாசம் போட்டு அதுக்காக பிரயாசப்பட்டு எப்படியாவது அந்த பிரேயர் லைஃப் நீங்க கட்டி எழுப்பிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜனங்க வசனத்துல நடந்து அதோட ஆசீர்வாதத்தை பார்த்து ஜனங்க ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க வாலிப வயசுலயே அவங்க ஒழுங்கா வாழ்றது, அவங்க நல்லா ஜெபம் பண்றது, அவங்க பரிசுத்தமா வாழ்றது, அவங்க கரெக்டா வேலைக்கு போறது, அவங்க கரெக்டா சம்பாதிக்கிறது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது, அவங்க நல்லா படிக்கிறது, வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கிறது, வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, சரியான திருமணங்களை பண்ணுவது, குடும்பத்தை நல்லா நடத்துறது, இதெல்லாத்தையும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து அவங்க என்ன பண்ணுன்னா, உண்மையாவே இந்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர், இவர் ரொம்ப நல்லவர்னு திரள் கூட்டம் ஓடி வரணும். ஹல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. திரள் கூட்டம் ஓடி வரணும். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அப்படி செய்வார். மந்தை பெருகுவது போல என்ன பண்ணுவேன், ஜனங்களை பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொன்னாரு, பெருக பண்ணுவார். அதே மீகால அந்த வார்த்தையும் இருக்கிறது. மந்தை பெருகுவது போல அது பெருகும்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பெருகும். மந்தை எப்படி பெருகும்? ஒரு ஆட்டுக்கு நல்லா தீனி கொடுத்தா அது குட்டி போட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுத்தா அது ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று எடுக்கும். அல்லேலூயா. அதுக்குதான் ஊழியக்காரங்க எங்களை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, ஜனங்களுக்கு பசி இல்லாம ஆகாரங்களை கொடுக்கணும். அவங்க எல்லாருடைய ஆத்துமாவும் கொழுப்பா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்ல பிள்ளைங்களை நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தா எங்க ஊர்ல இப்ப இங்க சென்னையிலலாம் இப்போ சென்னையில எல்லா இடத்துலயும் சரி கொஞ்சம் பெற்றோர்லாம் கொஞ்சம் எஜுகேட் ஆயிட்டாங்க. அதனால பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து என்னன்னா கரெக்டா ரொம்ப கொடுக்க கூடாது, கரெக்டா கொடுத்து வளர்க்குறாங்க. ஓவர் வெயிட் எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னா பிள்ளைங்கனால குண்டா இருக்கணும், பொதுக்குன்னு இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போட்டு 24 மணி குழந்தை பிறந்துட்டா போதும் ஊட்டிட்டு ஊட்டி ஊட்டி கை கால்லாம் இவ்வளவு தட்டி இருக்கும். அப்படியே அப்படி வச்சு கொழுப்பா அப்படியே சொல்லுங்கப்பா. ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்ணா டாக்டருங்களா ரொம்ப குண்டாக்காதீங்க, அதுக்கு என்ன ஃபேரெக்ஸ ஊட்டு இதை ஊட்டு அல்லேலூயா சோத்து ஊட்டிட்டே இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் சில குழந்தை இப்படி இருக்கும், பார்த்தா ஊட்டிட்டே இருப்பாங்க, ஊட்டிட்டே இருக்க எனக்கு பொதுக்குன்னு இருக்கணும் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஊழியக்காரனை ஊட்டிட்டே எல்லாம் கொழுமையா இருக்கட்டும். அதுல கொலஸ்ட்ரால் வராது, கொலஸ்ட்ராலே வராது அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஜனங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமே வராது அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. கொழுமை ஆக ஆக நீங்க எப்படி வாழ்வீங்க, சூப்பரா வாழ்வீங்க. அப்ப ஜனங்க பார்ப்பாங்களா, கட்டாயம் பார்ப்பாங்க. வருவாங்களா, வருவாங்க. இந்த சர்ச்சுக்கு இல்லைன்னா வேற எந்த சர்ச்சுக்கும் ஓடுவான், தேடுவான். இந்த உண்மையாவே இது சரியான இதுடா, நம்ம எங்கன்னா போயிடணும், ஆண்டோடைய பிள்ளையா மாறணும்னு. அல்லேலூயா சத்தமா. ஆதியாகமம் 22:13-14 பர்வதங்களுக்கு மேலா உயர்த்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பர்வதங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, எதுக்கு மேலலாம் கர்த்தர் இந்த ஆலயத்தை உயர்த்த போகிறார் பார்ப்போம். ஆதியாகமம் 22:13-14 வசனங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. சத்தமளி சொல்லாம அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் ஒரு குழந்தைய 100வது வயதுல கொடுத்து, அந்த குழந்தை ஆல்மோஸ்ட் இது ஒரு 13 வயது இருக்குன்னு சொல்றாங்க. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அந்த குழந்தையை கொண்டு போய் எனக்காக என்ன பண்ணு, பலியிடு. ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட சந்தேகப்படாம, ஆண்டவர்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம, இது ஏதோ ஒரு சோதனை, இதுல ஏதோ கர்த்தர் நம்மளை பரீட்சிக்கிறான்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு கழுத மேல சேனை வச்சு போயிட்டான். எந்த மலைக்கு, எந்த மலை, மோரியா மலை. மலை பேர்னதே சத்தமா சொல்ல, பேர்ன மோரியா மலை. அப்ப அந்த மலைக்கு மேல அவன் போய் அந்த ஈசாக்கு போகும்போது அவன் கேட்கிறான். அவனுக்கு அது வரைக்கும் டவுட் வரல. அவன் நினைச்சுக்கிட்டா ஏதாவது போற வழில ஏன்னா கறிக்கடை ஏதாவது இருக்கும், ஏன்னா ஆட்டு பண்ணங்கன்னா இருக்கும், அங்க போய் எங்க அப்பா வாங்கிட்டு போன் பார்த்தா ஒண்ணு வாங்கிட்டு போற மாதிரி மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அவன் கேட்கிறான், தகப்பனே, அந்த வார்த்தையை வாசி, எத்தனை வசனம்? அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். உடனே முன்னாடி கூட அவன் கூப்பிட்டு இருந்தா அவங்க அப்பா இவ்வளவு சீக்கிரமா பதில் கொடுத்துருப்பாரான்னு தெரியல. ஆனா இப்போ அவங்க பையன் தகப்பனேன்னு கூப்பிட்ட உடனே இதோ இருக்கிறப்பா, என்னப்பா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பாசம், ஒரு பக்கம் தன் மகன் இப்ப என்ன செய்ய போறேன்னு அவனுக்கு தான் தெரியும், ஈசாக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. வீட்டுல சாரா இவர் ஆராதிக்க போறேன்னு கூட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். சந்தோஷமா வீட்டுல அமர்ந்து இருக்கிறான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் தெரிய போது இவனைதான் நான் பலியிட போறேன்னு. அதனால அவனுக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு இருக்கும். ஆனா ஒரு விசுவாசம். ஆனா ஆபிரகாம் கலங்கினதாக பைபிள் சொல்லல. காரணம் அவன் விசுவாசமா இருந்தான். தேவன் உன்னை சொன்னார்னா அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். இவனை குறித்து தானே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. வானத்திற்கு நட்சத்திரத்தை பாடுறா, கீழே இருக்க மண்ணை பாடுறா, இத போல உன் சந்ததி விளங்க பண்ணுவேன்னு சொல்லிதானே உன் மனைவியாகிய சாராள் மூலமா தான் அந்த பிள்ளை பிறக்கும்னு ஆண்டவர் தானே வாக்குத்தத்தம் பண்ணி இந்த ஈசாக்க கொடுத்தாரு. இப்ப அந்த ஆண்டவர் தானே திரும்ப அதை கேட்கிறாரு. அப்பனா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு அறிஞ்சுக்கிட்டு, அதுதான் நான் சொல்வேன், கர்த்தர் சோதிக்கும் பொழுது நீங்க அதுவா இதுவான்னு புரிஞ்சுக்காம, நீங்க கேள்வி கேட்காம, கர்த்தர் ஏதோ நம்மகிட்ட எதிர்பார்த்ததை செய்ய சொல்றாரு. நீங்க செய்வீங்கன்னா அதோடைய பலனையும் பிரதிபலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சத்தத்தை தலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
நீங்க விசுவாசிகள் எந்த நிலைமைக்கு நீங்க வரணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நீங்க விசுவாசிச்சு அதன்படி செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டு காரியங்கள் வாடகை வீடு போறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்தா அந்த வீடு வேணான்னு சொன்னாரு, இந்த வீட்டுக்கு போக சொன்னாரு, போவாங்க. இடம் வாங்குறது, இந்த இடத்தை குறித்து கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தல, அதனால இந்த இடத்துக்கு போறேன், அப்படி போவாங்க. கல்யாண விஷயம். ஆனா கர்த்தர் சில காலங்கள் போக போக சில வேதனையான, நம்மளால செய்ய முடியாத சில காரியங்களை கூட கர்த்தர் செய்ய சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது என்னவோ ஏதோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு எங்க வீட்டு பக்கத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு ஜெப கூட்டத்துக்கு ஒரு சர்ச்ல ஒருத்தங்க வந்தாங்க. அந்த வீட்டுல ஒரே ஒரு பையன், கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அந்த பிள்ளைய. அதுக்கப்புறம் அந்த ஜெப கூட்டத்துல ஊழியக்காரர் பேசினாரு, இந்த பையனை கர்த்தர் முழு நேரம் ஊழியத்தை கூப்பிடுறாரு, நீங்க விடுறீங்களான்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன சொல்ல ஓகேன்ட்டாங்க. அப்புறம் போய் அவரோட ட்ரெஸ்ஸை மாத்தி அப்படியே வேன்ல ஏத்தி கூட்டு போயிட்டாங்க. யார அந்த ஒத்தைக்கு ஒரே பையன், பொம்பளை பொண்ணு கூட கிடையாது, ஒரு பையன் தான். ஊர்க்காரங்க அங்க வந்து அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு இங்க வந்து அவங்க அப்பா அம்மா ரூம் எடுத்து தங்கி இருந்தாங்க. நல்ல விசுவாசி. அதனால்தான் அங்க பிரேயர் மீட்டிங் நடக்கும்போது ஊழியக்காரங்க அப்படியே நேரடியா கூப்பிட்டாங்க, இந்த பையனை கர்த்தர் முழு நேரம் ஊழியத்தின் கூப்பிடுறாரு, நீங்க சம்மதமான்னு கேட்டாரு. சம்மதம். நீ ஓகே, நான் சம்மதம் தான். அங்கேயே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. உள்ள போய் மாத்திட்டு வைப்பான, மாத்திட்டு அப்படியே வேன்ல ஏற்றிட்டு கூட்டு போயிட்டாருட்டாங்க. அல்லேலூயா. சத்தமொழி சொல்லுங்க. இப்போ இதுக்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க கீழ்ப்படுவீங்களா? நான் கண்ணால பார்த்தது சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுவீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எங்க பையனை அப்படியே அமெரிக்காவில் ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிடுறாருன்னா சந்தோஷமா, அப்ப நம்மளா ஃபிளைட் ஏறி போலான்ட்டு போயிடுவோம். இதுக்கப்புறம் நீ பிள்ளைய பார்க்க முடியாது, பிள்ளைய கர்த்தர் கூட்டு போறன்னா எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம் சொல்லுங்க? அல்லேலூயா. விசுவாசம் வளர்ந்து அந்த அளவுக்கு கூட போனுங்க. ஒருவேளை இது கேட்கறது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், வரும் நாட்கள் அப்படிப்பட்ட பெற்றோர் கூட இந்த சபையில எழும்புவாங்க. சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆண்டுடைய சித்தத்தை செய்ய, எதையும் செய்ய ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை ஆண்டு சபையில எழுப்புவார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படிதான். பிள்ளைய கொடுத்தது மட்டும் இல்ல, பிள்ளைய பலியிடுன்னு சொன்ன பொழுது விசுவாசம், அந்த பிள்ளைக்காக காத்திருந்த நாட்கள்ல அவனுடைய விசுவாசம் பிள்ளைய பலியிடுகிற அளவுக்கு அவனுடைய விசுவாசம் வளர்ந்திருந்தது. சத்தத்துவே தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அநேக காரியத்தை ஆண்டவர் காத்திருந்து ஏன் பெற வைக்கிறார்னா, அந்த குழந்தைய கொடுப்பதில்ல கர்த்தருக்கு பெரிய விஷயம், அதுல உங்க விசுவாசத்தை வளர்ப்பதுதான் தேவனுடைய காரியம். சத்தத்துவே தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சுக்காதீங்க, எல்லாம் ஆண்டவர் நம்மள பிறக்க வச்சதே கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கும், பிள்ளை பெக்க வைக்கிறதுக்கும், அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும், இடம் வாங்குறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும், அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும், அப்புறம் மண்டையை போட்டு சாவறதுக்கும் இயேசு நம்மளை படைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பரலோகத்திற்காய் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த பூமியில கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல இருக்கிற சில பற்றாக்குறைகள், சில கால தாமதங்கள் எல்லாம் உங்களை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல வணஞ்சிட்டு இருக்கிறாருங்க. அவர் நல்ல குயவன்க. உங்களை எப்படி வணையணும்னு அவருக்கு தாங்க தெரியும். உங்களை எந்த சூழ்நிலைக்குள்ள நான் அனுப்பணும், உங்களை எப்படி வணையணும் அப்படின்னு அவருக்கு தாங்க தெரியும். அல்லேலூயா. சத்தமளே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர் உங்களை அழகா வணஞ்சிட்டு இருக்கிறார். அவரோட வணஞ்சு கொள்ற காரியத்துல உங்களை விட்டு மட்டும் கொடுத்துருங்க. சத்தமளே சொல்லுங்க. முரடு பிடிக்காதீங்க, அடம் பிடிக்காதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஒண்ணு சொல்லுங்க, உங்க கையில நான் இருக்கிறேன்ப்பா, எனக்கு என்னப்பா கவலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவங்களை வணையும் போது மற்றவங்களை பார்க்காதீங்க. அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, இவங்களுக்கு மட்டும் நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்கல, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், நான் ஏன் பிரேயர் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க கையை விட்டு வெளியே போயிடுவீங்க. அவட கையை விட்டு வெளில போவாதீங்க, முறுமுறுக்காதீங்க, ஆண்டவர் ஏன் செய்யல அப்படி சொல்லாதீங்க. உங்களை கர்த்தர் அழகா வணஞ்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு முன்னாடி விட எனக்கு கர்த்தர் நிறைய பொறுமை கொடுத்திருக்கார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு கொஞ்சம் நிதானம் கொடுத்திருக்கார் பாஸ்டர். முன்னாடி பட்டுன்னு கோவப்படுவேன், நான் இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். பட்டுன்னு நான் முடிவெடுப்பேன், இப்ப நான் கொஞ்சம் ஜெபிச்சு முடிவெடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு முன்னாடிலாம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு உடனே கோவம் வந்துடும். ஆனா இப்ப என்ன வந்தாலும் நான் பொறுமையா இருக்கிறேன் பாஸ்டர் சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. வளர்ந்திருக்கிறோமா இல்லையா? வளர்ச்சி இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் கர்த்தர் உருவாக்குற விஷயம் தானே.
பரலோகத்துல உங்களை வாழ வைப்பதற்காக கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஒத்துக்கிறீங்களா? அது எது உருவாக்கிச்சு? நீங்க கடந்து வந்த போராட்டங்கள் தான். ஹல்லேலூயா. அந்த காத்திருப்பு தான். இதெல்லாம் தான் உங்களை உருவாக்கிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றான், தகப்பனே பலிக்கு விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு தகன பலிக்கு ஆடு எங்கப்பான்னு. அவன் உடனே சொன்னான், என்ன சொன்னான்? அது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். பார்த்து கொள்வார்னு ஃபர்ஸ்ட் போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் இது எங்க பார்த்து கொள்ளப்பட்டதுன்னா, தேவனுடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்பட்டது. சத்தத்தை உயர்த்தி சத்தமனை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 13ஆம் வசனத்துல அவன் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது விகற்பமாக என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அங்க போன எப்படி நான் என்ன பலி என்ன செய்வேன்? விறகு எடுத்து போறேன், இது எடுத்து போறேன், உண்மையாவே இந்த பையனை சாவடிச்சிருவாரோ, இல்லை என்ன நடக்குமோ, ஆடுங்க என்ன பண்றது? எந்த குழப்பமும் வேண்டாம். உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டா அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்காதீங்க, செயல்படுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவரா இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்கு சொந்த இடம் வாங்கணும்னு நாங்க ஜஸ்ட் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பொழுது, அப்போ இந்த சர்ச்சை ட்ரஸ்டா மாத்தும் போது இந்த சர்ச்சுடைய இன்கம் ஆல்மோஸ்ட் 7,000 இருந்து 10,000 வரைக்கும் தான் ஒரு மாச காணிக்க. இதுல நான் எங்களுடைய எல்லா அதுலதான் இருக்கும். பெட்ரோல், சாப்பாடு, வாடகை எல்லாம் அதுலதான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல தான் ஆண்டவர் உணர்த்தினாரு, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அநேகத்துல அதிகாரியா வைப்பாரு. அந்த நேரத்தில் ட்ரஸ்டா மாத்தும் போதெல்லாம் ஒரு சிலர் என்ன வருமானம் வருது உங்களுக்கு? ட்ரஸ்டா மாத்துற அளவுக்கு என்ன பெரிய வருமானம் வருது? அப்ப 7,000 தான் வருமானம். சில பேர் 1,00,000 மாசம் வந்தா கூட அதை ட்ரஸ்டா மாத்தாத எத்தனையோ சபைகள் இருக்கு. ஆனா ஏன் இதை ட்ரஸ்டா மாத்தணும்? எனக்குள்ள பட்டுச்சு, செயல்படுவோம். கர்த்தர் இந்த சபைய கர்த்தர் நோக்கத்தின்படி இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம இங்க வந்திருக்கிறோம். இதை பெருக பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் நம்பிக்கையோட ஆரம்பிச்சோம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2 அக்கௌண்ட் ஆரம்பிச்சோம். பில்டிங் ஃபண்ட் எத்தனையோ சபைகளுக்கு பர்மிஷன் அன்னைக்கு நான் அந்த ஃபார்ம் 12A இந்த சர்ச்சுக்கு இந்த ட்ரஸ்டுக்கு வாங்கும் பொழுது நிறைய ஆர்கனைசேஷனுக்கு எங்க முன்னாடியே கேன்சல் ஆச்சு. ஆனா கர்த்தர் 12A சாங்ஷன் ஆக கர்த்தர் உதவி செய்தார். இந்த சர்ச்சுக்கு பில்டிங் ஃபண்ட் தனிப்பட்ட விதத்துல சேகரிக்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு பர்மிஷன் கிடைத்தது. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ட்ரஸ்டுக்கு சேகரிக்க அனுமதி கிடையாது. பணத்தை சேர்த்து வைக்க கூடாது, வந்தது அப்படியே செலவு பண்ணணும். ஆனா நாங்க சொன்னோம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களுக்கு சேர்த்து வைக்கணும், எங்களுக்கு தயவுசெய்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்க. அப்படி கேட்ட பொழுது அவங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நாங்க சும்மா செய்யல, ஒரு விசுவாசத்தோடு கூட. இது ஒரு ஆண்டவர் சொன்னாரு, இந்த மோரியா மலைக்கு போலாம், அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த அளவும் கர்த்தர் காரியத்தை நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் சொல்லலாம், கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்க. நமக்காக ஒரு ஆடு அங்க மாட்டிட்டு கிடக்கும். அல்லேலூயா. நமக்காக அங்க இங்க ஆபிரகாம் போறதுக்கு முன்னாடி அங்க ஆடு மாட்டிச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை கூப்பிடுவார். நம்மளா நினைப்போம் நாங்க தான் போய், நாங்க தான் என் மனைவி கூட அடிக்க சொல்லுவாங்க, நாங்க 2 பேரும் சொல்லுவோம், இந்த ஊழியத்துக்கு நம்ம என்னமோ பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணோம், ஏதோ ஒண்ணு அசைச்சோம், ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ ஊழியக்காரங்க என்னென்னமோ பாடுபட்டோம், என்னென்னமோ கஷ்டப்பட்டோம், என்னென்னமோ பண்ணோம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாடலாம் பண்ணிலாம் இதை கர்த்தர் அவருக்கு நடத்தின பாதையில போயிட்டே இருந்தோம். கர்த்தர் நடத்திட்டே இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்வீங்களா, கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த பர்வதம் எதுனா, நமக்காக எல்லாமே சந்திக்கப்படுகிற ஒரு பர்வதம்.
நம்முடைய தேவைகளை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பர்வதம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பர்வதத்துக்கு மேலாக இந்த ஆலயமாகிய பர்வதம் உயர்த்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஸ்தோத்திரம். மத்தேயு 18வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், அதாவது இந்த பர்வதத்தை குறித்து நான் சொல்றேன். இந்த பர்வதங்களுக்கு மேலாக அந்த பர்வதத்துல ஒரு ஆடு அவனோட மகனுக்கு பதிலாக பலியிடுவதற்கு ஒரு ஆடு சந்திக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க ஒரு பர்வதம் இருக்கு, உங்களுடைய எல்லா தேவைகளும் இந்த பர்வதத்துல சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. 19 திரும்ப வாசிமா. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் ஒருமனப்பட்டு பூமியில ஜெபிச்சாலே அவங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது. ஏன்னா எந்த காரியமே பிதா கிட்ட இருந்தா வரணும், அவர் சாங்ஷன் பண்ணாம வராது. அதாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆங்கிலத்தில் இன் ஜீசஸ் நேம் எப்படி முடிக்கணும்? ஃபாதர் we pray in Jesus name. அப்போ பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இதை ஜெபிக்கிறோம். அப்ப நமக்கு எல்லாமே எங்கிருந்து தான் வரணும்? எங்கிருந்தா ஒரு நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். அப்ப பிதாவிடத்திலிருந்து தான் ஜெபத்துக்கு ஆன்சர் வரணும். நமக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் பிதாவிடத்திலிருந்து தான் வரணும். அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். எப்பனா 2 பேர் கூடும்போது. அதான் சொல்றேன், சபைய தேவன் அப்படிப்பட்ட பர்வதங்களுக்கு மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். பூமியில ஒருமனப்பட்டு இருந்தாலே அவங்க அந்த காரியங்கள் அவங்களுக்கு சந்திக்கப்படும். ஆமென். அதனால புருஷ மனைவி ஒற்றுமையா நீங்க தேவ சித்தத்தின்படிதான் உங்க குடும்பம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? தேவன் சித்தத்தின்படிதான் இப்ப வாழ்றீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படி இருக்கும்போது புருஷ மனைவி 2 பேர் சேர்ந்து உங்க குடும்பத்துல இருக்கிற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி புருஷர் ரட்சிக்கப்படலையா, ஜெபத்துக்கு வர மாட்டாரா, உங்க ரட்சிக்கப்பட்ட மகன் மகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி வரலையா, உங்க பேர பசங்களோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் சேர்ந்து வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்படுங்க, கர்த்தர் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருமகன் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க தான் ஒரு குடும்பத்தை காரியத்தை பாரப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்க வீட்டில் இருக்க கடன் பிரச்சனைக்காக என்னதான் சர்ச்சையே ஜெபிக்க சொன்னாலும் அந்த குடும்பத்தின் பாடுகளுக்குள்ள போறவங்க நீங்க தான். அந்த குடும்ப நபர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்ப அவங்களுடைய ஜெபம் கொஞ்சம் வெயிட் கூட தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையோட ஐக்கியமா இருக்கீங்களா? குடும்பம் உங்களுக்கு இருக்கா? வீட்டுல போய் புருஷ மனைவி ஜெபம் பண்றீங்களா? பிள்ளைங்க சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஒரு மனமா ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய விளக்கம் இருக்கும் பாருங்க. அடுத்த வசனத்தை 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா ஏன் பிதா கட்டாயம் பதில் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். யார் இருக்கிறானா? இயேசு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. பிதா யார் கேட்டா உடனே பதில் தருவார்னா இயேசு கேட்டா உடனே பதில் தருவார். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இயேசு கேட்டா பிதா எல்லாத்தையுமே உடனே சாங்ஷன் பண்ணுவார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் ஏன் 2 பேர் ஒருமனப்பட இடத்துல ஏன் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குன்னா 2 பேர் சேர்ற இடத்துல இயேசு அங்க இருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. For where 2 or 3 are gathered in my name, there am I in their midst என்று சொல்லப்படுது. அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க கேட்கிற ஜெபம் எப்படி பதில் வராம போயிடும்?
என் பிதா எப்படி பதில் கொடுக்காம போயிடுவாரு பாக்குறேன், ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் சேர்ந்துன்றார். சத்தமணி சொல்லுங்க. அங்கதான் சபை, அதுதான் இயேசு, அங்கதான் சரீரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நம்ம கூடி ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்திலையும் கூடி ஜெபிங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? How it is possible? நாம் மற்ற எல்லாவற்றையும் சுகம், சந்தோஷம், சமாதானம், குடும்பத்திற்கு அடுத்த ஆசீர்வாதம், வேலை, உங்க வருமானம், உங்க படிப்பு, உங்க அறிவு, உங்க ஞானம் எல்லாம் கர்த்தர் சொல்றாரு. நான் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. சத்தமழை சொல்லுங்களேன். அப்ப நீங்க உங்களுடைய காரியத்தில் பூமியில ஒருமனப்பட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபியுங்கள். அல்லேலூயா. அதாவது கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்றாரு, ஆலயமாகிய பர்வதங்களுடைய கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படுமா? சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் இந்த வல்லமையை புரியாமல் இந்த சபை இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் நிறைய பேர் 2 பேர் கூடி ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கிறது நீங்க பார்க்க போறீங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சபையோட கட்டுமான காரியத்திற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சபையில பிரேயர் டீம் வந்து ஜெபம் பண்றாங்க. ஒவ்வொரு குறிப்பை வச்சு வாரம் சர்ச்ல என்ன மீட்டிங் நடக்குதோ நடக்கலையோ, அது என்ன சீசனோ, அந்த சீசனோ, இந்த சீசனோ, அவங்க தவறாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் நீங்க ஜெபிக்கிறீங்க, சொல்றேன் ஆண்டு செய்யறாரோ இல்லையா? இந்த ரோடெல்லாம் நான் ஐயோ இந்த 2025 மழைய எப்படி கடப்பனோ எனக்கெல்லாம் பாருங்க. அந்த டைம்ல இந்த ஜன்னல் இப்ப கூட எனக்கு கிளியரா தான் தெரியுது. அப்ப நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருப்பேன். ஆன்டி மெசேஜ் கொடுத்தா அங்க உட்கார்ந்து அந்த ரோடு கிளியரா தெரியும். நான் என் கண்ணு முன்னாடி 2 பேர் சறுக்கி விழுந்தாங்க. அந்த இதுல போன 2025 எனக்கு அதெல்லாம் வேதனை. எனக்கு இன்னைக்கும் அது கண்ணால அந்த கண்ணே இருக்கும் அந்த காட்சி, அந்த அவங்க விழுந்த அந்த காட்சி எல்லாம். அப்ப இங்க எப்படி நான் ஸ்டேஜ்ல நிம்மதியா உட்கார முடியும்? ஆண்டவரே தயவுசெய்தப்பா, ஆண்டவர் இந்த காட்சியெல்லாம் இந்த வாட்டி பார்க்க கூடாது ஆண்டவரே, தயவுசெய்தா பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா, சத்தமொழி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஜபத்துல கர்த்தர் எப்படி எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாதாரண ஆளை கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க வீடு வர வச்சு அவங்க அங்க இருந்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு கொண்டு வந்து விட்டாங்க அவங்க வீடு வரைக்கும். அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம். அத கன்னியப்படைய சொன்னாரு, ஐயா இந்த பக்கம் யாராவது கொஞ்சம் பெரிய ஆளா கொஞ்சம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, இந்த பக்கம் ஏதாவது பக்கம் வந்துருயா. அதுலயே சொல்லுங்க பாருங்க. அப்ப அது வந்தோடனே எல்லாருக்கும் விசுவாசம் இங்க வரைக்கும் வந்துருச்சு. அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2 பேர் கூடி ஜெபிக்கிறதுல என்ன இருக்கு? ஒரு வல்லமை இருக்கு. அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம். கூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை, நிறைய ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்கணும். நிறைய குறிப்பு இருக்கு. இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்துல இருக்கிற அற்புதத்துக்காக ஜெபிக்கணும், இன்னும் நிறைய காரியங்கள் மாறணும். கூடி ஜெபிக்கணும். சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆண்டு, இந்த ஆண்டுல நான் இந்த வாக்குத்தத்தம் சொன்னா வெறும் 2026 கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இட் வில் கண்டினியூ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது இப்பத்திலிருந்து தொடர ஆரம்பிக்கிறது. ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்த பர்வதம், அடுத்து என்னன்னு பாருங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாக எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு அது தேவ பர்வதம் தெரியாது. அங்க ஒன்னும் போர்டு போட்டு வச்சல, தேவ பர்வதம். இங்கதான் போர்டு இருக்கும். காட் லவ் மினிஸ்ட்ரி சர்ச், சிபிஎம் சர்ச், அப்புறம் வந்துட்டு ஐபிசி சர்ச்னு அங்கங்க போர்டு இருக்கும். ஆனா அங்க தேவ பர்வதம் போர்டெல்லாம் போட்டு வைக்கல. அது அங்க தேவ பர்வதம் ஏற்கனவே அங்க இருந்துச்சு. மோசே தானா அங்க போயிட்டான். சொல்லுங்க, சத்தமலை சொல்லுங்களேன். சில டைம்ல கர்த்தர்
நீங்க போன போக்குல கத்தர் அப்படி உங்களுக்கு தெரியாமலே சில தேவ பருவத்துக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஒரு அம்மா உங்களுக்கு டிராக்ஸ் கொடுத்திருப்பாங்க, யாராவது ட்ரெயின்ல யாராவது இயேசு நல்லவர்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது உங்க பக்கத்து வீட்டுல புதுசா யாராவது கொடுத்துன்னு வச்சிருப்பாங்க, அவங்க உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்படியோ அந்த இடத்துக்குள்ள நீங்க வரும்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள்ள கத்தரவங்களை நடத்தி கொண்டு வந்திருப்பார். அல்லேலூயா. சத்தமா சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த தேவ பர்வதத்துக்குள்ள மோசே அங்க வந்தான். வரும்போது அங்க ஒரு அற்புத காட்சியை தேவன் அவனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அந்த காட்சி என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முட்செடி என்ன பண்ணுதுங்க, பற்றி எரியுது. அப்ப அவன் சொல்றான், இந்த அதிசயத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு அவன் கிட்ட போறான். கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட வராத, இனி நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. நான் அதான் சொல்வேன், நீங்க எப்போ தேவன் உங்களை சந்திக்கிற இடத்துக்கு வரீங்களோ அப்பதான் ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு நீங்க வரீங்க. வாழ்க்கையில முதல் முறையாக நீங்க அதான் சொல்ல, இன்னைக்கு ஆராதனையில வந்தது போல உங்க வாழ்க்கையில எப்போ நீங்க சேர்றதெல்லாம் நடக்கும்னா, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை எப்போ நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அங்க இருந்துதான் நீங்க செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்கும். அங்கதான் உங்க ஆசீர்வாதம் தொடங்கும். நீங்க இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை குட்டிகள் எல்லாம் உயர்த்தணும் சொல்லாதீங்க. அது தப்பான ஜெபம். முதல்ல நீங்க ஜெபிக்க வேண்டியது, என்ன கரெக்டான இடத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க ஆண்டவர் முதல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமலையை சொல்லுங்கப்பா. கரெக்டான இடத்துக்கு ஆண்டவர் மோசேயை கொண்டு வந்தார். அது ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகா சொன்னார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் தான். முள்ளு செடி பற்றி எரியுது. மோசையை பார்த்து கத்த சொல்றாரு, செருப்பு என்ன பண்ணு, கலட்டி போடு, நீ நிக்கிற பூமி. இதை வச்சுதான் நம்ம சர்ச்சில் எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, சர்ச்சுக்குள்ள என்ன போடாதீங்க, சர்ச் செருப்பு போடாதீங்க. மோசே கத்தர் என்ன சொன்னாரு, பரிசுத்த பூமியில என்ன பண்ணக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. அதோடைய உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முள்ளு செடி பற்றி எடுது. முள்ளு செடியில என்ன இருக்கும், கொய்யாக்காவா இருக்கும் இல்லையா. முள்ளு செடியில என்ன இருக்கும், முள்ளுதான். இவன் ஏன் செருப்பு போட்டிருக்கிறான்? ஏன் எல்லாரும் செருப்பு போடுறாங்க? முள்ளு குத்தக்கூடாது, கல்லு குத்தக்கூடாது, அதுக்கு தான் போடுறாங்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைக்கும் போது ஆதாம் ஏவாளும் செருப்பு போட்டாங்களா? ஏன் போடல? ஓடமஸ் தடவுனாங்களா? ஓடமஸ் கொசுவலை ஏன் ஏன் ஏதேன் தோட்டத்தில் ஓடமஸ் இருந்துச்சா இல்லையா? கொசுவலை இருந்ததா இல்லையா? ஏன் ஏதேன் தோட்டத்தில் செருப்பு போட்டாங்களா? ஏதேன் தோட்டத்தில் செருப்பு போடல. ஏன் ஏதேன் தோட்டத்தில் என்ன இல்லை, முள்ளே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் கொசுவே ஈச்சி கூட அங்க இருக்காது, எதுவுமே சுத்தமான ஒரு இடம். ஏன் முள்ளு வந்தது? ஏன் முள்ளு வந்தது? மனுஷன் பாவம் பண்ண வந்துச்சு, முள்ளு வந்துச்சு. ஏன் கர்த்தர் முள்ளு கொடுக்கிறாரு? ஏன் கர்த்தர் முள்ளு கொடுக்கிறாரு? இந்த முள்ளு குத்தி குத்தி புண்ணால சாவுண்டானு கொஞ்சமா சாவடிக்க கூடாதுல. அவன் குத்தி குத்தி பெரிய ஊசியான கூட ஒரே குத்த குத்தி சாவடிச்சிடும். குட்டியா இருந்தா குத்தி குத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிளட் வந்து வந்து சாவணும். அதுக்காக கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? சாவறதுக்கா? அப்படின்னா பெருசா குத்துப்ப ஒரே குத்தா குத்தி சாவறதுக்கா? ஏன் அப்படி முள்ளு கொடுத்தாருன்னா, அந்த குத்தும் போதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அப்பா அவங்க அம்மாட்ட போய் கேட்கணும், ஏம்மா எப்படிம்மா? அப்பா நாங்க உங்க அம்மா தாம்மா ஃபர்ஸ்ட் அந்த தப்பை பண்ணா. நாங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கிற ஒரு முள்ளு கூட கிடையாது. நாங்க அங்க ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம், டூயட் பாடுவோம், அப்படி பண்ணுவோம், அப்படி ஒரு முள்ளு கூட நாங்க அப்படியே அந்த முள்ளு மேல போய் படுத்து கிடப்போம். அல்லேலூயா. அப்ப அவங்க ஏதேன் தோட்டத்தை சொல்லிப்பாங்க, அது கூட அழகா போவோம், நாங்க பாட்டு ஜாலியா இருப்போம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா இவ போய் இந்த பாழாப்பன சர்வம் விளையாடி விளையாடி அவளை ஏமாத்தி கடைசியில போயிட்டு சாப்பிட்டா பாவம். அன்னையில இருந்தா இந்த பூமியில என்ன வந்துச்சு, ஏமா அப்படி பண்ணு. அப்ப முள்ளு குத்தும் போதெல்லாம் அவங்கள யாரை கூப்பிட்டு இருக்கணுமா? யாரை கூப்பிட்டு இருக்கணும்? ஆண்டவரே முள்ளு குத்துப்பா, எங்க பாவத்தை மன்னிச்சிருக்கப்பா, தயவுசெய்து ஆண்டவரே அப்படி அவங்க ஜெபிச்சானா அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருக்கு. நான் தான் யோசிப்பேன், இந்த கீரைப்பாத்துல இந்த அசோக் கிரீன் சிட்டி இந்த சர்ச்சுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி யாராவது இங்க பார்த்தவங்க ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு ரெண்டு பேருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளா இருக்கும். அந்த லே அவுட் கம்ப்ளீட்டா முள்ளுக்காடு தான். அல்லே சொல்லுங்க.
இன்னைக்கு எங்கன்னா தேடிதான் பார்க்கணும் முள்ளு மரங்களை. முள்ளு ஒரு சாபத்தின் அடையாளம். ஆனா கர்த்தர் கிருபையில் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நடமாட முள்ளெல்லாம் கர்த்தர் அகற்றுகிறார். சத்தத்தை நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கண் கூடாக நாங்க பார்க்கிறோம். முள்ளு ஒரு சாபம். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, முள்ளு இருந்தா ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பதிலா இவங்க என்ன பண்ணாங்க, போய் பேட்டா ஷூல தடிமனா ஒரு ஷூவை போட்டுட்டு ஹீல்ஸ போட்டுக்கிட்டு இப்ப குத்தாதே கர்த்தருக்கு இன்னும் கோவம் படுபாவிகளா. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஆட்கள் என்ன ஆல்டர்னேட் கண்டுபிடிக்குது. கொசு கடிக்கிறதுனா உடனே ஓடமாஸ் கண்டுபிடிச்சிக்கிறது, முள்ளு குத்துதுன்னா உடனே செருப்பு போட்டுக்க வேண்டியது. அந்த பாவத்தை மனம் திரும்புறது இல்ல, மாறாக என்ன பண்றது. இது என்ன ஆக்கும் சொல்லுங்க. அப்பா அம்மா சில டைம்ல, ஏய் நீ இதை செய்யற வரைக்கும் சோறு எடுறா, இது போய் பக்கத்து வீட்டுல சோறு வாங்கி தின்ட்டு வந்துச்சு அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? தண்டனையா சோறு கிடையாதுன்னு சொன்னா, இது போய் பக்கத்துலயே நீ என்ன கொடுக்குது பாரு அந்த ஆண்டி கொடுப்பாங்களே அப்படின்னு போய் அங்க போய் தின்னுட்டு உங்க வீட்டுல பாத்தியா ஃபுல்லா செம சாப்பாடு, என்ன சாப்பிட அங்க மீன் பொரிச்சு வச்சிருக்கிறாங்க, பொரியல் எப்படி திரும்ப இருந்துச்சு அப்படி சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு கோவம் வரும்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த சோறுக்கே இவ்வளவு கோவம் வருது, ஆண்டவருக்கு என்ன கோவம் வரும்? எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பாவத்தை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லா வழியும் உண்டு பண்ணிச்சு. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, செருப்பை கழட்டுறா, முதல்ல இந்த ஆல்டர்னேட் பண்றதெல்லாம் கழட்டு, என் சமூகத்துல பிளைனா நெல்லு. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அந்த முள்ளு அதனால அந்த முள்ளு பற்றி எறிவது, அவன் செருப்பு கழட்டி போடுறது, இது எல்லாமே அதுல ஒரு லிங்க், ஒரு செய்தி இருக்கிறது. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஸ்தோத்திரம். அந்த அந்த பர்வதம் எதுனா, தேவன் நம்மளை குறித்து தரிசனங்களை திட்டங்களை வெளிப்படுத்த ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டருங்க மோசே. ஆனா அவ்வளவு சாப்டர், அடுத்த சாப்டர் கிட்டத்தட்ட 2-3 அதிகாரம். மோசே நீ இப்படி இருக்கும், நீ எகிப்துக்கு போகணும், அங்க என் ஜனங்களை நீ விடுதலை ஆக்கணும், பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான், நீ பயப்படாத, உன்னை நம்பலனா இந்த கோலை பிடிச்சி கீழே போடு, பாம்பாகும், எல்லாத்தையும் கர்த்தர் அவங்க கூட பேசுகிறார். சத்தத்தோட தலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரே பர்வதம் எதை குறிக்குது சொன்னா, உங்க வாழ்க்கையை குறித்து, வாழ்க்கையின் பின்னாட்கள் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து ஒரு தெளிவையும் அறிவையும் புரிதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு பர்வதம், அந்த ஒரே பர்வதம். சத்தத்தோட தலையில சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சபை எப்படிப்பட்ட இடத்துக்கு உயர்த்தப்படுதுன்னா, இங்க வரவங்க யாருமே க்ளூலெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. என்ன, நான் ஏன் பிறந்தேன், என் கர்த்தர் என் மேல வச்சுக்க திட்டம் என்ன, நான் எதுக்காக வாழ்றேன், நான் எப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணணும், நான் எங்க செட்டில் ஆகணும், நான் எங்க போகணும், நான் என்ன பண்ணணும், என் பிள்ளைகளை நான் எங்க படிக்க வைக்கணும், நான் எங்க இடம் வாங்கணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன ஊழியம் செய்யணும், நான் என்ன, அந்த குழப்பம் சபையில இருக்க கூடாது. என பர்வதங்களுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க அல்லேலூயா பத்தாதுங்க, கொஞ்சம் சத்தமாலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட உயரமான ஒரு இடத்திற்கு சபையை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆலயமாகிய பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்படிப்பட்ட குழப்பங்கள் தேவ பிள்ளை நான் விசுவாசிக்கிறேன். இந்த GTLM சர்ச் இருக்கிற ஒருவருக்கு கூட அல்லேலூயா எனக்கு என்ன பண்ணனே தெரியல பாஸ்டர், கர்த்தரை கூட பேசவே மாட்டாரு, எனக்கு குழப்பமா இருக்கு, என் வாழ்க்கை குறித்து குழப்பமா இருக்கு அப்படி சொல்ற ஒரு காலம் இருக்காது. ஹல்லேலூயா. God will give the clarity about your life, about your future. நீ என்ன செய்யணும்ன்றத குறித்து தெளிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யாத்திராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 19:11. 3 நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். எங்க இறங்குவாரு? சீனாய் மலைக்கு மேல கர்த்தர் இறங்குவார். அது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? தமிழ், ஆங்கிலத்துல மவுண்ட் சீனாய் அப்படிதான் போட்டிருக்கு, ஹில்லுன்னு வராது. தமிழ்ல அது சீனாய் மலைன்னு அப்படி போட்டிருக்கு. அப்புறம் யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து, மலையின் மேலே என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வந்து, நீ மோசே சீனாய் மலைக்கு மேலே ஏறி வா, மேலே வா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உனக்கு நான் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் இஸ்ரவேல் ஜனங்க நடக்க வேண்டிய எல்லா நியாயங்களையும் உனக்கு நான் கொடுப்பேன், உனக்கு நான் கற்பனைகளை கொடுப்பேன், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் பைபிள போட்டிருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், அங்க பர்வதம்ன்ற வார்த்தை அங்க வந்துருது. அதுல சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராமம் 19வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்போ அதுல 2-3 வசனத்தை வாசிங்க. 19, 2-3 வசனங்கள். அவர்கள் ரெவிதீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், இப்படி கர்த்தர் பாருங்க, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருக்கிறாங்கன்னா மலைக்கு ஆப்போசிட்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே மலைக்கு மேல வான்னு கர்த்தர் கூப்பிட்டான் போல, அவனா ஏறி போறான். அவனுக்குள்ள ஒரு ஆவியின் ஏவுதல், ஏதோ ஒரு வாஞ்ச. அதான் சொல்வேன், இந்த சோம்பேறிகளுக்கு கர்த்தர் ஒரு நாளும் தன்னை வெளிப்படுத்துறதும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முயற்சி எடுக்கிறவங்க கூட தான் கர்த்தர் பேசுவா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க பாளையத்துக்கு மலைக்கு எதிராக பாளையம் போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா மோசே எங்க ஏறி போறானா? மோசே என்னன்னு போட்டிருக்காங்க, மோசே தேவனிடத்திற்கு ஏறி. அப்ப அவன் போனது மலைக்கு மேல ஏறினதே ஜெபம் பண்ணலாம், அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு அவன் போனான். பட் எங்க போனானா மலையில கொஞ்சம் தூரம் உயரத்துக்கு போனான். சொல்லுங்க, சத்தமலை சொல்லுங்க. ஜனங்க கீழே இருக்கிறாங்க, மோசே கொஞ்சம் உயரத்துல இருக்கிறார். தேவன் மலைக்கு மேலே இருந்து அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்க. இன்றைக்கும் இதே சபையில நிறைய ஜனங்க சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இங்க நல்லா தூங்குறது, நல்லா சர்ச். அதுதான் சொல்லுனேன், ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துதான். எதிர் வீட்டுக்காரங்க போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி, சார் தூங்க முடியல சார், பாருங்க சார், நீங்க அது எப்பவுமே முடியுது, மீட்டிங் 10 மணிக்கு முடியுது சார், நாங்களே 8 மணிக்கு தூங்குவோம் சார், போட்டு கத்துறாங்க சார், எங்களுக்கு தூங்க முடியல, எங்களுக்கு நாங்க வீட்டுல ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்கிறோம். உடனே போலீஸ் கும்பலா இன்ஸ்பெக்டர் ஜீப்லாம் எடுத்துட்டு வந்துட்டு யார் இந்த மீட்டிங் நடத்துது பார்த்தா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் பயங்கரமா நடக்குது. பார்த்து இன்ஸ்பெக்டர் அப்படி சுத்தி அடி வரும்போது ஒரு அம்மா ஸ்பீக்கர் பக்கத்துல உட்காந்து சரியா தூங்குது. எங்கன்னா ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் கீழே இருக்கும் பாருங்க, அது பக்கத்துல உட்காந்து கொட்டை விட்டு நல்லா தூங்குது. இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு அந்த அம்மா வா உன் வீடு தோ இருக்கு சார், அந்த பொம்பளை எங்க இருக்கு பாத்தியா, ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்குது, என்ன தூக்கம் தூங்குது, உனக்கு அங்க இருந்து உனக்கு தூங்க முடியாது, வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அலே சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரு சீனாய்க்கு மலைக்கு ஆப்போசிட்ல தான் இருப்பான், அங்கதான் இருப்பான், ஆனா ஒண்ணுமே இருக்காது. ஆனா மோசே மட்டும் நம்ம ஏறி போலான்னு கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி போவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம், கொஞ்சம் கையை தட்டலாம். அல்லேலூயா. மோசே கொஞ்சம் மலைக்கு மேல ஏறினா ஆண்டவருடன் அவன் ஏறி போனா கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் மலைக்கு மேல ஏறினா கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் கிட்ட கர்த்தர் பேசிட்டார். பேசி முடிச்சுட்டு சோத்ராம் பாருங்க, யாத்ராமம் 19:16. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கர்த்தர் அந்த மலைக்கு வந்து பேச ஆரம்பிச்சு. இப்போ ஜனங்க மலைக்கு கிட்ட வருவதற்கு அவங்க என்னென்ன தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளணும் கர்த்தர் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டார்.
மோசே இன்னும் மலைக்கு மேல போவதற்கு அவனை தகுதிப்படுத்த கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். சத்தத்தோவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அடி நீங்க வச்சீங்கன்னா 4 அடி வைக்க கர்த்தர் அவங்களுக்கு வழி காட்டுவார். 4 அடி வச்சா 10 அடி வைக்க கர்த்தர் வழி காட்டுவார். இன்னும் நீங்க வளர வளரதான் உள்ள போய்கொண்டே இருக்க முடியும். சத்தத்தோவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஜனங்கள்ட்ட என்னென்ன சொல்லணும்னு சொன்னாரோ மோசே கீழே போய் சொல்லிட்டான். எல்லாரும் பரிசுத்தம் ஆயிட்டாங்க. இப்ப ஜனங்க எந்த எல்லைக்குள்ள வரணும்னு கர்த்தர் ரவுண்ட் போட்டாரு. அங்க கர்த்தர் அவனை நிப்பாட்டிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசே ஆரோன் ஒரு எல்லைக்குள்ள ஒரு உயரம் வரைக்கும் போறான். அதுக்கப்புறம் அங்க இப்ப பாருங்க அடுத்த வருஷம் அப்படியே வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். நான் இன்னும் அதை இன்னொன்னு சொல்வேன். ஒரு தேவ மனுஷன், இப்ப நான் பாஸ்டா இருக்க நானா, என் உயரம் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் ஜனங்கள் அட்லீஸ்ட் மலைக்கிட்டையாவது கொண்டு வர முடியும். ஒரு ஊழியர் செய்கிற பிள்ளைகள் சர்ச் பாஸ்டா நானா இருக்கலாம். அதான் நான் சொல்வேன், இடத்துல சர்ச்சை கட்டலாம், இடம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியில்லைன்னா நான் ஜனங்களை கர்த்தர்கிட்ட எல்லாம் கொண்டு வர முடியாது. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜப வாழ்க்கை சரியில்லாம, என் பரிசுத்த வாழ்க்கை சரியில்லாம, என்னோட ஆவிக்குரிய ஜீவன் சரியில்லாம, என் ஆவியில நான் அனலா இல்லாம இருந்தேன்னா நான் ஜனங்களை எங்க கொண்டு வருவேன்? ஆனா மோசே மலைக்கு மேல ஏறுகிற தகுதியோடு இருந்தபடினால மோசே ஜனங்களை மலைக்கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. இந்த இடத்துல நிறைய கேர்சல் லீடர்ஸ் இருக்கீங்க, ஏரியா லீடர்ஸ் இருக்கிறீங்க, பிரசங்கம் பண்ற சண்டே கிளாஸ் நடத்துறவங்க இருக்கிறீங்க, ஊழியர் செய்கிற நிறைய பேர் ஊழியர் செய்ய வர போறீங்க. எல்லாரும் ஊழியர் செய்ய வரணும். ஆனா நீங்க நடத்துறவங்களை கிட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். நீங்க அதை விட கொஞ்சம் மேல போற ஆளா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமலையில சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினி இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஆண்டவர் அந்த மலையை டெரர் ஆக்கிட்டார். முதல்ல என்னன்னா அந்த மலைனா சும்மா எவனு அசால்ட்டா நினைக்காது. அப்படின்னா தேவன் சந்திக்கிற ஜனங்களை சந்திக்கிற ஒரு இடம், தேவன் பேசுகிற ஒரு நேரம், அது பயங்கரமான காரியம் என்பதை சகல ஜனங்களும் புரியும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அதான் சொல்றேன், நம்ம பர்சனல் பிரேயர் டைம், ஒரு தனிப்பட்ட ஜெப நேரம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அது சாதாரணமாக இருக்காது. நீங்களும் தேவனும் சந்திக்கிற நேரம் அது பயங்கரமான ஒரு நேரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போல, யாரும் போல, இனிமேல் தான் போகணும். பிரயாசப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மலையை டெரர் ஆக்கிட்டார் ஆண்டவர். நட்டுக்கும் ஒரு புகை காடு, பயங்கரமான எக்கால சத்தம், இடி முழக்கம், புகை, பயங்கரமான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் வாசிங்க பார்க்கலாம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. நேரமாக ஆக எக்கால சத்தம் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். தேவன் அவனுக்கு வாக்கினால். இப்ப மோசே மேல கிட்ட வர வர கீழே இருந்து மோசே பேச ஆரம்பிச்சிட்டான். தேவன் அவன் கூட பேச ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது, சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். கொடுமுடியிலே தேவன் மோசேயை வரவழைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை அந்த கொடுமுடியில இயேசுவோடு நேரா பார்க்கணும்னு சொல்றவங்க, சந்திக்கணும்ன்றவங்க? அப்ப உங்க முயற்சி என்ன முயற்சி எடுக்கிறீங்க? ஏதாவது கொஞ்சம் ஜெபம் அதிகரிச்சிருக்கா? நாளையிலேருந்து பைபிள் ஸ்டடி ஆரம்பமாயிடும். 5லேருந்து 5:30 சொல்லுங்க பார்க்கலாம். அரை மணி நேரம் தான். அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி ஜெபம் பண்ணி அதை கூட முடிச்சாலும் சரி, இதை ஆரம்பிச்சு அப்புறமா கண்டினியூ பண்ணாலும் சரி, அது உங்க பர்சனல் பிரேயர் அஃபெக்ட் ஆக வேண்டாம். அலைய சொல்லுங்க. சத்தமலை சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணா உங்களை ஆனா கொடுமுடியில வர வைக்கிறதுக்கு உடனே அவனை மோசே ஏறி போனான். உடனே மேலவான்னு கூப்பிட்டுல, அங்கிருந்து பேசதான் ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு சில ஆட்களுக்கு எப்படின்னா உடனே போய் ஆண்டவர் நானும் ஜெபம் பண்ணி தான் பாக்குறேன், ஒண்ணுமே வரல. அவங்க தான் சொல்றாங்க, அப்பா
நீ அந்த இடத்துக்கு போய் செத்துருவப்பா. இந்த மாதிரி கண்டிஷன்ல சாக்கள் இந்த கண்டிஷன்ல போல செத்து போடுங்க. டாக்டரே ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி சுகர் இவ்வளவு கம்மி பண்ணுப்பா, பிரஷர் கம்மி பண்ண, எல்லாம் கம்மி பண்ணி தான் ஆபரேஷன் தியேட்டருக்கே கூட்டு போகுது. இந்த கொடுமுடி எல்லாம் பண்ணாலும் செத்து போயிடலாம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் உங்களை ஆரம்ப நாட்கள்ல பேசி 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 உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வாஞ்சை என்ன தெரியுமா? உங்களை அந்த கொடுமுடியில கொண்டு போறதுக்கு தான். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சீனாய் மலையின் அனுபவம் பயங்கரமான அனுபவம் தான். ஆனா நீங்க எங்க இருக்கீங்க? பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:18-19 வசனத்தை வாசிங்கள். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. நிறுத்துங்க. நீங்க அங்க வந்து சேரவில்லை. இந்த மலையை நீங்க தொட முடியாது. ஆவிக்குள்ள நுழையதான் முடியும். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை சத்தத்துக்கிட்ட நீங்க வரல, வார்த்தை கிட்டே வந்திருக்கிறீங்க. சத்தத்தை தலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சீனாய் மலையை கர்த்தர் பெர்மனன்ட் ஆக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து சேர்ந்தீர்கள். because you are chosen, you are children of God. இயேசு உங்களை ஏற்கனவே தன் பிள்ளையாக தெரிந்து கொண்டார். அவர் ஸ்தானத்தை உங்களை நிப்பாட்டிட்டு தான் போயிருக்கிறார். நீங்க தான் அதன் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர், சில பேர் தூரமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. எங்க நீங்க வந்திருக்கீங்க? 22வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் நீங்க சீனாய் மலை கிட்ட வரலப்பா, சீயோன் மலை கிட்ட வந்திருக்கிறீங்க. சீனாய் மலை ஒளிந்தது, சீயோன் மலை இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மலையை தொட்டு பார்க்கலாம், இந்த மலையை தொட்டு பார்க்க முடியாது. ஆவியில நுழைஞ்சுதான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்றேன், இன்னும் ஆராதனையில இன்னும் பிரசனம் இறங்கணும், இன்னும் ஜனங்க வந்து அப்படியே ஆற்றப்படுறதும் தேற்றப்படுறதும் உள்ள காலங்கள்லாம் மாறி ஜனங்க ஆவிக்குள்ள நுழைஞ்சி தேவனுடைய வல்லமையை ருசி பார்க்கிற நாட்கள் சபைக்குள்ள வரணும். அந்த முதல் பாட்டிலேயே ஜனங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து வரணும். சும்மா வந்து அவங்களை உசு பேத்தி ஏற்கிற நாட்கள் மாற வேண்டும். ஆமென், ஆமென். நல்ல பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது நல்ல வல்லமையா பாடணும், உணர்ந்து பாடணும். அல்லேலூயா. நான் நம்ம சர்ச்ல வந்து இந்த டும் 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 அதை நான் என்கரேஜ் பண்றது இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுல அப்படிப்பட்ட சர்ச்ல கொஞ்சம் காலம் இருந்தேன். அவங்களுக்கு ஒரு பாட்டு கூட உருப்படியா பாட தெரியாது. நல்லா பாடக்கூடியவங்க தான். ஸ்தோத்திரம் செய்வேன் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ட்ரம் வேற. அது அந்த பையனா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு இந்த டியூரசெல் பேட்டரி போட்டு பாம்பல. ஸ்தோத்திரம் செய்வேன் ரெண்டாவது அப்படிதான் போயிடும். ஒரு பாட்டு கூட உருப்படியா பாட மாட்டாங்க. எனக்கு அதனால அவங்க அப்படி பாடலே நான் பாட மாட்டேன். ஆவில நரம்பு இது சும்மா வார்த்தையும் புரியல, என்ன பாடுறாங்கன்னு தெரியல, அர்த்தம். அதாவது நம்ம சர்ச்ல என்கிட்ட 2-3 பேர் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் நம்ம சர்ச்ல ட்ரம் நிறுத்தியா ட்ரம் அது கொஞ்சம் ப்ரொசீஜரா போட்டோம். பாட்டை உணர்ந்து பாடு டும் வேகமாகி தான் பாம்பு அவனு அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனா ஜனங்க உணர்ந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கையை தட்டி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும். அல்லேலூயா. சத்தமாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். சீனாய் மலையினிடத்திற்கும் சீயோன் மலையினிடத்திற்கும். வெரி குட். என்ன மலை? சீயோன் மலையினிடத்திற்கும். அடுத்தது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். நீங்க ஏற்கனவே பரம எருசலேம் கிட்ட வந்தாச்சு. பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும். 1000 நான் தான் சொல்றேன். நம்ம ஜனங்க கூடுற இடத்துல எல்லாம் நீங்க நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல கூட 1000-10,000 தேவ தூதர்கள் சத்தத்தை. ஆனா ஒருவேளை இன்னும் நம்ம சபை இன்னும் உணரலையோ, இன்னும் அந்த இடத்துக்கு போலையோ, இன்னும் அவர் சும்மா இங்க பேசுறது நடக்குதோ, இன்னும் கர்த்தர் நம்மளை
கொடுமுடியில கூப்பிடலையோ, இன்னும் நம்ம அதுக்குள்ள முயற்சி நடக்கலையோ, சத்தத்தை தள்ளில சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில வளரணும். ஆமென். வளரணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்புறம் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், அந்த ஸ்பிரிட் எல்லாம் ரைச்சியஸ் பீப்புளோட ஸ்பிரிட்ஸ் நம்ம அந்த ரிலம்குள்ள போனாலே அந்த ஆவி பரிசுத்தவான்களுடைய அந்த ஆவியின் மண்டலத்துக்குள்ள. அடுத்தது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், நமக்கு அங்க குற்றம் குறை இருந்தா நமக்காக வாதாடுகிற ஒரு மத்தியஸ்தர் அங்க இருக்கிறார். அடுத்தது ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் நமக்கு நன்மை. அவனுக்கு ஆபேல் ரத்தம் பழிவாங்க பேசிச்சான். ஆனா இயேசுவின் ரத்தம் மன்னியும் மன்னியும் யாரெல்லாம் சமூகத்துக்குள்ள அந்த கொடுமுடிக்குள்ள வராங்களோ அங்கெல்லாம் அவங்க மேல தெளிக்கப்பட்டுட்டே இருக்குமா. அந்த வார்த்தையில இருந்து ஒரு அந்த ரத்தத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துட்டே இருக்குமா. மன்னியும் 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 சத்தம் வந்துட்டே இருக்குமா. சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்தீர்கள். அதுல சொல்லுங்க. சேருவீர்கள் நான் போட்டிருக்கேன். சேர்ந்தீர்கள், சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. அதான் தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மோசே மட்டும்தான் கொடுமுடிக்கு போனா. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் மேல போறதுக்கு கர்த்தர் நமக்கு வழி உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா எத்தனை போறோமா, முயற்சி எடுக்கிறோமா, ஜபம் இருக்கா? இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு அபிஷேகமே இல்லையே. ஒரு உபவாசம் போட்டிருக்கீங்களா? அதுக்கு அபிஷேகம் கொடுத்ததுக்கு வரதுக்கு பிரயாசப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. அப்ப நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட இந்த மலையே, மோசே ஏறின மலையே அப்படி இருக்கும். ஆனா தேவன் நம்மள சபையை எங்க வச்சிருக்கிறான்னு பாருங்க. பர்வதங்களுக்கு மேலாய் உயர்த்திருக்கிறார். அப்ப ஜனங்க வருவாங்களா வரமாட்டாங்களாங்க? சும்மா நடந்த வருவாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நம்ம சர்ச்சு இருந்தா எப்படி வருவாங்க ஜனங்க? எப்படி வருவாங்க? ஓடி வருவார்கள். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். வேகமா ஓடி வருவார்கள். இந்த இடத்து நடக்கும், நடக்கும். அதுக்குதான் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:19. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், யெசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இந்த சம்பவங்களுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க. எதை படிச்சிருப்பீங்களோ இதை படிச்சிருப்பீங்க. அப்ப கர்மேல் பர்வதம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து குந்தி குந்தி நடந்தவங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினதும், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரே தேவன் என்ற முழக்கம் கேட்கவும் அந்த ஒரு அக்கினி பதில் கொடுத்தது. சத்தத்தை வேட்டலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் இந்த சபைக்குள்ள ஆவியானவர் கர்மேல் பர்வதத்திலே இறங்கின அக்கினியை போல அநேக குந்தி குந்தி நடக்கிற விசுவாசிகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற அக்கினி இந்த சபையில இறங்குகிறதாக இருக்கும். சத்தத்தை வேட்டலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதே சமயத்துல பல கேள்விகளோடு, பாகால் தெய்வமா, கர்த்தரும் தெய்வமா, இயேசுவும் ஒரு தெய்வமா, இயேசுநாதர் ஒரு தெய்வமா என்ற குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு அக்கினியினாலே பதில் தருகிற தேவனே தேவன் என்று, அல்லது சில பிரத்யட்சமான சில அடையாளங்களை கர்த்தர் கொடுத்து இந்த தேவனே தேவன் என்று நிரூபிக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த பர்வதத்திலே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சத்தமலையிலே சொல்லுங்க, சத்தமலையிலே சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் சபையை பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கிறார். எல்லா ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த சபையை தேவன் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. வெறும் என் சபை மட்டும் என்று, இந்த சபை மட்டும் என்று நான் மார்த்தட்ட மாட்டேன். இந்த உலகம் எங்கிலும் உண்மையா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அத்தனை சபைகளுக்கு அப்படி நடக்கும் என்று ஆவியானவர் உணர்த்தினதான சொல்றேன். ஆங்காங்கே எழுப்புதல் பற்றி எரியும். ஹல்லேலூயா. இனிமேல் வளவள கொல கொலன்ற நாட்கள் எல்லாம் மாறும். சபைகள் அக்கினியாக மாறும். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். என்ன பர்வதம் அது? ஓரேப் பர்வதம். யார் போனது? எலியா. எப்ப போனா? சோர்ந்து போய்.
ஆனா யார் அனுப்பினா? கர்த்தர் தான் அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார்? அவனை தேற்றுவதற்காக. எப்படி பேசுறார்? 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று, அதை எலியா கேட்டபோது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சின்னு இருக்கும். பூமி அதிர்ச்சி, அப்புறம் அது பயங்கர வாசிக்குமா? காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இது என்னன்னா, கர்த்தர் அவன் கூட, ஏன்னா அவன் சோர்ந்து போனோன்ட்டு அக்கினியில பதில் தரல, மெல்லிய சத்தம், மெல்லிய சத்தம். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சோர்ந்து போன இடத்துல அந்த பர்வதம் வெறும் எப்பவுமே டெரரா இருக்கிறது மட்டுமல்ல, சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த பர்வதம் மெல்லிய சத்தத்தோடு உங்களோட இடைப்படுகிற பர்வதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் எப்பவுமே அக்கினியா மட்டும்தான் இறங்குவார் நினைக்கிறீங்க. சோர்ந்து போற நேரம்லாம் கர்த்தர் இப்படி இறங்குவார். அவருடைய பிரசனம் அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பிரசனம். ஹல்லேலூயா. அதனால விசுவாசிகள், நான் சொல்வேன், இப்படி ஒரு சாக்கியத்தை இழக்கிறவங்க ஒரு பேர் பாக்கியத்தை இழந்து போறாங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், இனிமேல் வருவீங்கன்னு கர்த்தர் சொல்ல. ஏற்கனவே என்ன பண்ணீங்க? வந்து சேர்ந்துட்டீங்களே, வந்து சேர்ந்துட்டீங்களே. ஆனா நம்ம யாரும் வந்து சேரலையே. நிறைய பேர் கையை தட்ட மாட்டாங்களே, நிறைய பேர் பாட்டே பாட மாட்டாங்களே, நிறைய பேர் சோத்திரமே சொல்ல மாட்டாங்களே, நம்ம வாயிலிருந்து முத்து கொட்டுற மாதிரி வாயை திறக்க மாட்டாங்களே, சத்தம். ஆனா நான் சொல்றேன், ஒரு சிலர் புதுசா நான் சில பேர் பாக்குறேன், கையை தட்டுறாங்க. அவங்க தட்டாதவங்களும் தட்டுறாங்க, நான் பாக்குறேன். ஆனா ரொம்ப கம்மி பேர் தான் அப்படியே வேடிக்கை பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. ரொம்ப கூச்ச சுவாபம், உச்சக்கட்ட கூச்ச. அது என்னங்க கூச்ச சுவாபம்? சபிக்கப்பட்ட கூச்ச சுவாபம். கடிந்து உள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. நல்ல வாயை திறந்து நல்ல கர்த்தரை பாடி துதிங்க. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கர்த்தர் உங்களை மேல அழைத்து கொண்டு போக சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சோத்திரம். ஓரே பர்வதம் அந்த எலியாவை, சோர்ந்து போன எலியாவை அவனை ஆற்றுகிற தேற்றுகிற ஒரு பர்வதமாக அது இருந்தது. அடுத்தது மார்க்கு 9:2-3 வசனங்களை வாசிப்போம். மார்க் 9:2-3 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அந்த மலை, அதுக்கு முன்னாடி பேர் இல்ல. இயேசு மறுரூபமானதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பேர் என்ன? மறுரூபமலை. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மறுரூபமானது பெரிய விஷயம் அல்ல. இன்றைக்கு இந்த மலையில நம்ம எல்லாரும் மறுரூபமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை மேல் மகிமை அடைந்து சீயோனை நம்ம தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள தேவன் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வஸ்திரம் ஜொலித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண விரும்புகிறார். அழுக்கு வஸ்திரத்தை தேவன் மாற்றி, போன நியூ இயர்ல சொன்னது போல வஸ்திரத்தெல்லாம் மாற்றி புது உடைய கர்த்தர் தரித்திருக்கிறார். இந்த உடை நாளாக இன்னும் 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 பிரகாசமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்வதங்களுக்கு மேலாய் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா மலைகளுக்கு மேலாக சபை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது இயேசு பிரசங்கம் பண்ண மலைக்கு, அதுக்கும் பேர் கிடையாது. ஆனா இயேசு பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மலைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரு பேரின்ப மலை. என்ன மலை? என்ன மலை? அப்ப தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் இந்த மலையை, தேவன் மலைக்கு மேல உயர்த்தி இருக்கிற இந்த சபையை தேவன் பேரின்ப மலையாக வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சபைக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேருக்கு ஆராதிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேருக்கு காலையில எழும்பி ஆராதனைக்கு வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா வரீங்க? சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்தாலும் சத்தமாலே சொல்லுங்க. பிரதர்ஸ்னாலே சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், நீங்க மகிழ்ச்சியா தான் வரீங்க, நான் நம்புறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக லூக்கா 21:37 வாசிங்கள் பார்க்க. லூக்கா 21:37. அவர் பகற்காலங்கள்
காலங்களில் தேவ ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கடைசியில எந்த மலையிலிருந்து ஏறி போனாரு? அப்போஸ்தலர் 1:10-11-12. அப்போஸ்தலர் 1:10-11-12. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவங்க எந்த இடத்துல இருந்து இயேசு மேல போனாரு? ஒலிவ மலையில இருந்து. அப்ப கடைசி நாட்களில் இயேசு எங்க தங்கி இருந்தாரு? ஒலிவ மலையில தான் அவர் தங்கி இருந்தார். அப்ப நம்ம அந்த மலைக்கு போக வேண்டாம். அந்த மலையின் அனுபவத்துல இயேசு எப்ப வருவாரோன்னு காத்திருக்கிற அந்த மலை. சத்தமலை சொல்லுங்கப்பா. இன்றைக்கும் ஒலிவமலை இயேசுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறது. சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுடைய பாதம் இந்த பூமியில படும் பொழுது அந்த ஒலிவமலை 2ஆக பிளக்கும் என்று சொல்லப்படுகிறது. சத்தமா அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் பைபிள்ல சொல்லப்பட்ட மலை. இந்த ஆலய பர்வதமாகிய இந்த ஆலயத்தை இந்த எல்லா பர்வதங்களுக்கு மேலாக, மலைகளுக்கு மேலாக கர்த்தர் வைத்திருப்பார். சத்தத்தை உயர்த்தலில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 65 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிக்கிறவரையும் எழும்ப பண்ணுவேன். அவர் யாரு? இந்த அத்தனை மலையை சுதந்தரித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மலையெல்லாம் சுதந்தரிச்ச இயேசு ஒத்திருக்கிறாரு. நம்மளும் அதை சுதந்தரிப்போம். ஏன்னா இயேசு சுதந்தரிச்ச எல்லாத்தையும் நாம சுதந்தரிப்போம். நாம் அங்கேயே குடியிருப்போம். அதுதான் இயேசுடைய சரீரமாகிய சபை. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை பெருக போது? சத்தமலையை சொல்லுங்க பார்க்கல. கத்தர் அப்ப இந்த சபை மேல தேவன் பெரிய நோக்கம் வச்சிருக்காரா? ஒத்துக்க முடியுதா உங்களால? அது ஏதோ கூட்டி எடுத்து பேசுற மாதிரி தெரியுதா? சும்மா ஏதோ அவங்க பேசுறாங்க அப்படின்னு கத்தர் கொடுக்காம என்னால பேச முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற சபையில அத்தனை பேரையும் இப்படிப்பட்ட உயர்ந்த இடங்களுக்குள்ள நான் கொண்டு போறேன். அப்ப சபையை கத்தர் மேல கொண்டு போறாருன்னா கட்டடத்தை கொண்டு போறது இல்ல சிஸ்டர் பிரதர். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, நம்முடைய ஜபத்தை, நம்ம பிரசங்கம் பண்ற விதத்தை நீங்க பாப்பீங்க. இந்த ஸ்டேஜ்ல கர்த்தர் இன்னும் வல்லமையான பிரசங்கங்களை ஜனங்களை கேட்க பண்ணுவார். ஜனங்கள் இங்க ஜபத்தை நடத்தும் போது ஜனங்க ஆவியில துள்ளி குதிக்கிறத பாப்பீங்க. அநேகர் கட்டுகள் உடைக்கப்படும். செய்வன மந்திரம் அப்படி ஒரு நெருப்புப்பட்ட நூலை போல உடையறத நீங்க பாப்பீங்க. அநேக வியாதிகள் சுகமாகும். அநேகர் கிட்ட கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பிப்பார். அநேக தெளிவாய் கர்த்தர் பேசுவார். ஜனங்கள் ஆண்டவருக்காக தன் லைஃபை ஒப்பு கொடுப்பாங்க. வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்புவாங்க. ஒரு சேனை கர்த்தருக்காக புறப்படும். சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெருமாற்றம் ஆவிக்குரிய மண்டலம். இது தொடக்கூடிய மலை அல்ல, இது ஆவியில உணரக்கூடிய மலை, ஆவியில நிரம்பக்கூடிய மலை. இது சத்தத்தை சொல்லுங்கப்பா. சத்தத்தோட தலையில சொல்லுங்கப்பா. தேவன் நம்மள அப்படி உயரமான ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிற பிள்ளைகளை. ஆனா நான் சொல்ல நம்ம எல்லாமே இணைந்து, அதான் சொல்வேன், இங்க இருந்து போன உடனே நம்ம வேற ஆள் நினைச்சிட்டு போகாதீங்க. இந்த சபையோட ஐக்கியத்திலேயே இருங்க. எங்க இருந்தாலும் சரி அந்த ஆவியில ஒரு மனதோடயே இருங்க. சர்ச்ல இருக்க பிரேயர் குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாதையும் செய்யுங்க. வீட்டுல நல்ல ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. அந்த சிந்தையோடயே இருங்க. நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. எழுமினிப்பீங்களா? அன்பின் ஆண்டவரே, நான் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபை இந்த வருகைக்கு ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. வீட்டுல போய் ஒருவரும் அமைதலா இருக்கவே கூடாது. நல்ல போராடி செபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபைப்பார். சபை அனலாக்கும். ஊழியர் செய்கிற பிள்ளைகள் அனலாக்கும். கர்த்தர் சபையை வீடு கொண்டு எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். நாம மகிமைப்படுத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.